பாஜக பெரும்பான்மையோடு இல்லை. இன்னும் ஒரு சில மாதங்கள்ல எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் எம்எல்ஏ பிஜேபிக்கு போயிட்டாரு, அதனால இந்த தொகுதி காலி. பகுஜன் சமாஜ் வேட்பாளர் இறந்து போயிட்டாரு, அதனால தொகுதி காலி. ரெண்டுக்குமே தேர்தல் நடக்குது. இந்த 2 இடங்களையும் காங்கிரஸ் கைப்பற்றியிருக்கு. குறிப்பாக பாஜகவுக்கு கட்சி தாவக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் மதிப்பது கிடையாது. அவர்களுக்கு மீண்டும் எங்கள் தொகுதியில் இடம் கிடையாது. பாஜகவுக்கு எதிரான அதிருப்தி மட்டும் கிடையாது, பாஜகவுக்கு எதிரான மாற்று என்ன அப்படின்றதையும் மக்கள் சேர்ந்து இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ பாஜகவுக்கு மாற்று நாங்கள் பகுஜன் சமாஜை பார்க்கவில்லை, இந்தியா கூட்டணியை பார்க்கிறோம். திரிணாமுல் காங்கிரஸுக்கு வாக்களித்து மக்கள் வெற்றியடைய செஞ்சிருக்கிறாங்க. கட்சி தாவலையே மக்கள் 2 விதமாக இங்கு பார்த்திருக்கிறாங்க. பாஜகவுக்கு நீ கட்சி தாவனா உனக்கு இடம் கிடையாது, நீ அதுவே பாஜகவை விட்டு வெளியில வந்துனா இன்னும் நான் வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்டாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்க அந்த கட்சியில இருந்து பாஜகவுக்கு போனா மக்கள் உங்களை தோற்கடிக்கிறார்கள். அதை தான் இது உணர்த்தி இருக்கு இந்த தேர்தல். பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு அமர்ந்திருக்கக்கூடிய பாஜக பழைய மாதிரி பலத்தோடு நாங்கள் நினைச்சதை செய்வோம் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தால் இன்னைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். எம்எல்ஏக்களை எம்பிக்களை விலக்கி வாங்கி உங்களுடைய ஆட்சியை நீடிக்க செய்ய முடியாது. அதற்கான பதிலடி உடனடியாக மக்கள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி அரசு அமைந்தாலும் நாங்கள் பலத்தோடு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது எல்லாம் இந்த 3 சட்டமன்ற தேர்தலில் அந்த கூட்டு வெளிப்பட போகுது. ஏற்கனவே மோகன் பகவத் சொன்ன கருத்து, அகங்காரம் கூடாது, ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் கூடாது அப்படின்றத அவர் சொன்னார். அப்போ அது மிகப்பெரிய பேசு பொருளாக ஆச்சு. அப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த மோதல் வெளிப்படையாக வெளியில வந்துச்சு. நாம நம்மை பற்றி மிக பெரிதாக கணித்து கொண்டு நாங்கள் களத்துல போயிட்டோம், ஆனா களத்துல செம்ம அடி வாங்கியிருக்கோம் அப்படின்றத அவர் சொல்லாமல் சொல்றார். யாரை சொல்லாமல் சொல்றார்? நரேந்திர மோடியை சொல்லாமல் சொல்றார். மோடி உங்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்குறுதி பாஜக அளிக்கக்கூடிய வாக்குறுதி கிடையாது. அப்போ எல்லாத்துக்கும் அவர் தானே பொறுப்பேற்கணும். அப்ப அந்த பொறுப்பேற்கக்கூடிய நிலையிலிருந்து அவர் எப்படி தவறுவாரு? நான் ஆர்எஸ்எஸ் பெருமையாக சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் ஆக இருப்பதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை உங்களால் வழங்க முடியுது, பெண்களுக்கு எதிராக அப்படிப்பட்ட கருத்துக்களை உங்களால் வழங்க முடியுதா அப்படின்னு தோணுது இல்ல. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் ஹசீப் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். 13 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நாடு முழுக்க நடந்தது. தமிழ்நாட்டிலையும் விக்கிரவாண்டியில் நடந்தது. நம்ம அதுதான் நிறைய விவாதிச்சோம். விக்கிரவாண்டியில் யாருன்னு பேசிக்கிட்டு இருந்தோமே தவிர பிற மாநிலங்கள் நடந்ததை கவனிக்கல. இப்போ அங்கேயும் ரிசல்ட் வந்துருச்சு. 10 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி சார்ந்த கட்சிகள் வெற்றி பெற்று இருக்கிறது. 2 இடத்துல பிஜேபி, 1 சுயேட்சை வெற்றி பெற்றுக்கிறார்கள் சொல்றாங்க. அநேகமாக எல்லா பக்கமும் இந்தியா கூட்டணிக்கான ஒரு வெற்றி என்பதாக அது கொண்டாடப்படுகிறது. அது குறித்து தான் விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய அந்த பார்வை. நீங்க சொன்னது போல எல்லாம் விக்கிரவாண்டி தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் திமுகவுடைய வெற்றி, இதை பற்றி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழ்நாடு உட்பட 7 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அப்படின்றது நடைபெற்றது. அதுல விக்கிரவாண்டி உட்பட 10 இடங்கள்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. ஒரு தொகுதி இண்டிபெண்டன்ட் சுயேட்சை வெற்றி பெற்றிருக்காங்க. 2 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரிசல்ட் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாருமே இப்போ பாஜக பெரும்பான்மையோடு இல்லை, இன்னும் சிறிது காலத்துல, இன்னும் ஒரு சில மாதங்கள்ல அவங்க ஒரு டாக்டிக்ஸை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இன்னும் எல்லார்கிட்டையும் இருக்கு. அந்த ஒரு பயம் கூட எல்லாருக்கும் இருக்கு. பார்த்துருக்கோம் தானே, எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த பயம் கூட இருக்கு. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரியான பயம் கூட இருக்குது. ஆனா இந்த தேர்தல் முடிவு எதை உணர்த்தி இருக்கு அப்படின்னா, அப்படியாக கட்சி தாவி பாஜகவுக்கு போகக்கூடியவர்கள் நல்லா கவனிக்கணும். காங்கிரஸில் இருந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு போகக்கூடியவர்கள், இடதுசாரிகள் இருந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு போகக்கூடியவர்கள், அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போகக்கூடியவர்கள், இது மேட்டர் கிடையாது. குறிப்பாக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்க அந்த கட்சியில இருந்து பாஜகவுக்கு போனா மக்கள் உங்களை தோற்கடிக்கிறார்கள். அதை தான் இது உணர்த்தி இருக்கு இந்த தேர்தல். முதல்ல இமாச்சல பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கலாம். அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பல்வேறு சதிகளில் பாஜக ஏற்கனவே இறங்கி அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா சில மாதங்களுக்கு முன், அதாவது லோக்சபா தேர்தல் நடப்பதற்கு முன்னர் அங்கே ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற்றது. அப்போ
ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சி அபிஷேக் மனு சிங்வி அவர்களை நிறுத்துறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் எம்எல்ஏக்கள் வாக்களித்து தான் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஸோ அப்படி நடைபெற்ற தேர்தலில் அபிஷேக் மனு சிங்வியை தோல்வியுறச் செய்கிறது பாஜக. எப்படி அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதோடு இல்லாமல் 3 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ், இவங்க 3 பேர், மொத்தம் 9 பேரோட வாக்குகளை பெற்று அபிஷேக் மனு சிங்வியை தோல்வியடைய செய்து பாஜக. ஸோ இதனால காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்துருமோன்ற ஒரு சூழல்லாம் ஏற்பட்டுச்சு. அதை ஒட்டி இந்த 6 பேர் வந்து மாற்றி வாக்களிச்சாங்கல்ல, காங்கிரசினுடைய கொறடா உத்தரவை மீறி மாற்றி வாக்களித்தவர்கள் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படுறாங்க. அதை தொடர்ந்து இந்த நடந்த மக்களவை தேர்தலோடு அந்த 6 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்குது. அந்த 6 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 4 தொகுதியை காங்கிரஸ் வெற்றி பெறுது. அப்போ அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, யாருன்னா இந்த இண்டிபெண்டன்ட் 3 பேர் வாக்களிச்சாங்கல்ல, அவங்களும் தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ரிசைன் பண்ணிட்டு பாஜகவில் சேர்ந்துடுறாங்க. அந்த 3 பேருக்கான தேர்தல் தான், அந்த 3 தொகுதிகளுக்கான தேர்தல் தான் இப்போ நடந்துச்சு. அப்போ இந்த 3 தொகுதிகளுக்கான தேர்தலில் 2 தொகுதிகளை காங்கிரஸ் வெற்றி பெறுது. சுயேட்சைகள் ஏற்கனவே வெற்றி பெற்ற 3 தொகுதிகளில் 2 தொகுதிகளை காங்கிரஸ் வெற்றி பெறுது. ஒரு தொகுதியில பாஜக வெற்றி பெற்றாலும் கூட இந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா வெறும் 1500 ஓட்டு, சொற்பமான 1500 ஓட்டு. அப்போ பாஜக என்ன திட்டமிட்டுச்சுன்னா, ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஆட்சியை கழிப்பதற்கு. அப்போ ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் வலைக்கு விழ வச்சுட்டு, அதுக்கு பிறகு 3 சுயேட்சை வேட்பாளர்களை தங்களுடைய வலைக்கு விழ வச்சு, கடைசியில் அவங்களுக்கு இப்போ அந்த மொத்தம் வந்த ஒரு 9 பேர்ல 2 பேர் தான், அதாவது 2 பேரை 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ காங்கிரஸ் தன்னுடைய பழைய டேலி இருக்குல்ல, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடியது 68 தொகுதி. அந்த 68 தொகுதியில் 40 தொகுதியை வெற்றி பெற்றிருந்தது ஏற்கனவே. அதுல இருந்து தான் இவங்க அந்த 6 பேரை இவங்க இப்போ இந்த தடவை ஏற்கனவே ஒரு 4 தொகுதி, இன்னைக்கு ஒரு 2 தொகுதி, மொத்தம் 6 தொகுதி. இந்த போன 6 பேருக்கு இந்த 6 சமன். ஸோ மீண்டும் வந்து 40 தொகுதிகளில் வெற்றி பெற்று காங்கிரஸ் தன்னுடைய பலத்தை இமாச்சல் பிரதேசத்துல நிறுவி இருக்கு. அப்போ அங்க இமாச்சல் பிரதேச மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன செய்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, கட்சி தாவக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் மீண்டும் வெற்றி பெறைய செய்ய மாட்டோம். குறிப்பாக பாஜகவுக்கு போகக்கூடியவர்கள், அவர்களுக்கு இடம் கிடையாது, மீண்டும் இடம் கிடையாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா நிரூபிக்கிறாங்க. சரி, இமாச்சல் பிரதேசாவது காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலம். உத்தராகண்ட் எடுத்துக்கோங்க. உத்தராகண்ட் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம். அதுல 2 தொகுதிகளில் தேர்தல் நடக்குது. அப்ப இந்த 2 தொகுதிகள் தேர்தலில் ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வெற்றி பெற்ற வேட்பாளர் பாஜகவுக்கு பெறுறார், பத்ரிநாத் தொகுதி. இன்னொரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மரணமடைந்ததை தொடர்ந்து இடைத்தேர்தல் நடக்குது. அந்த தொகுதியை யார் வச்சிருந்தாங்கன்னா பகுஜன் சமாஜ் வச்சிருந்தாங்க. இப்போ ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு பகுஜன் சமாஜ். காங்கிரஸ் வேட்பாளர், காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து பிஜேபிக்கு போயிட்டாரு, அதனால இந்த தொகுதி காலி. பகுஜன் சமாஜ் வேட்பாளர் இறந்து போயிட்டார், அதனால தொகுதி காலி. 2க்குமே தேர்தல் நடக்குது. இந்த 2 இடங்களையும் காங்கிரஸ் கைப்பற்றிருக்கு. அப்போ இந்த பத்ரிநாத் தொகுதியில மக்கள் என்ன செய்தியை பாஜக உணர்த்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் மீது எங்களுக்கு விருப்பம் கிடையாது. குறிப்பாக பாஜகவுக்கு கட்சி தாவக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் மதிப்பது கிடையாது, அவர்களுக்கு மீண்டும் எங்கள் தொகுதியில் இடம் கிடையாது. அதிருப்தி அதிகமா இருக்குதுங்கிறது அதுல தெரியுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதிருப்தி வந்து இன்னைக்கு பாஜக மீது மக்கள் கிரவுண்ட் லெவல்ல இன்னைக்கு அதிருப்தி இருக்கிறது, இது அப்படியே வெளிப்படுத்தி இருக்கு. அப்போ பகுஜன் சமாஜ் வெற்றி பெற்றாங்கல்ல, அந்த தொகுதியையும் காங்கிரஸ் கைப்பற்றி இருக்கு. என்னன்னா இன்னைக்கு வெறும் சாதாரண அதிருப்தி கிடையாது, பாஜகவுக்கு எதிரான அதிருப்தி மட்டும் கிடையாது, பாஜகவுக்கு எதிரான மாற்று என்ன அப்படின்றதையும் மக்கள் சேர்ந்து இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ பாஜகவுக்கு மாற்று நாங்க பகுஜன் சமாஜை பார்க்கவில்லை, இந்தியா கூட்டணியை பார்க்கிறோம், காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியை பார்க்கிறோம் அப்படின்றதுதான் இந்த செய்தி, இது வெளிப்படுத்தக்கூடிய செய்தி. அடுத்ததாக மத்திய பிரதேசம் எடுத்துக்கலாம். மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணி ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. அங்கு நடைபெற்ற அந்த இடைத்தேர்தல், இதுவும் வந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து பாஜகவுக்கு போயிட்டாரு. ஆனா மீண்டும் வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கு, காங்கிரஸ் வெற்றி பெறல, பாஜக வெற்றி பெற்றிருக்கு. ஆனா அந்த ஓட் டிஃபரன்ஸ் வெறும் 3000, பயங்கர இழுபறியில தான் போயிட்டு இருந்தது. கவுண்டிங் ஃபுல்லா இழுபறியில தான் போயிட்டு இருந்தது. கடைசியில 3000 வாக்குகள் வித்தியாசத்துல பாஜக வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் இன்னைக்கு மத்திய பிரதேச மக்களும் கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கட்சி தாவக்கூடியவர்கள், குறிப்பாக பாஜகவுக்கு போகக்கூடியவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படின்றத அவங்களும் உணர்த்தியிருக்கிறாங்க. அதே போல் பஞ்சாப் மக்களும் இதை தான் உணர்த்தியிருக்கிறாங்க. ஜலந்தர் வெஸ்ட் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல், இதுலயும் வந்து ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவுக்கு போயிடுறாரு. அதற்கு நடைபெற்ற இடைத்தேர்தல்,
அதிலையும் பாஜகவை தோற்கடித்து ஆம் ஆத்மி கட்சிக்கு மீண்டும் அந்த இடத்தை மக்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த 4 மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா மக்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு கட்சி தாவக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை. மேற்கு வங்கத்தில் வித்தியாசமா நடந்திருக்குது. மேற்கு வங்கம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. மேற்கு வங்கத்தில் 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல். இந்த 4 தொகுதியில் ஏற்கனவே ஒரு தொகுதி வந்து திரிணாமுல் காங்கிரசிடம் இருந்த தொகுதி. மீதம் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். அதைத் தொடர்ந்து அந்த இடங்கள் காலியாகுது. நல்லா புரிஞ்சுக்கங்க, பாஜகவில் இருந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு வந்தவர்கள். அப்போ இந்த 4 மாநிலங்களையும் மக்கள் உணர்த்திருக்கக்கூடிய செய்தி என்ன? கட்சி தாவுபவர்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு தான் உணர்த்திருக்கிறாங்க. ஆனா இதை பார்க்கும் பொழுது நம்மளால் புரிந்து கொள்ள முடியக்கூடிய விஷயம் என்னன்னா, இதோட ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது கட்சி தாவுன 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த 3 தொகுதி, அந்த 3 தொகுதிக்கு பாஜகவுக்கு தான் வாக்களிச்சிருக்கணும் மக்கள். ஏன்னா பாஜகவுக்கு தான் நாங்கள் வாக்களிச்சோம், நீங்க போயிட்டீங்க கட்சி தாவிட்டீங்க. நான் அந்த 3 தொகுதிக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு வாக்களித்து மக்கள் வெற்றியடைய செஞ்சிருக்கிறாங்க. அப்போ கட்சி தாவலையே மக்கள் 2 விதமாக இங்கு பார்த்திருக்கிறாங்க. பாஜகவுக்கு நீ கட்சி தாவுனா உனக்கு இடம் கிடையாது, நீ அதுவே வந்து பாஜகவை விட்டு வெளியில வந்துனா இன்னும் நான் வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்டாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படியாகத்தான் அது நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாமகவினுடைய தோல்வி அப்படின்றது என்ன திட்டமிட்டு இங்க வந்து நடைபெற்றது அப்படின்னா, இந்த இடைத்தேர்தலை எப்படி எதிர்கொண்டார்கள் அப்படின்னா, எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக வெற்றி அடைவதற்கு அதிமுக விட்டு கொடுத்துச்சு. எல்லாரும் பொதுவாக பேசின விஷயம் தானே அது. அப்போ அதிமுகவினுடைய வாக்குகள் பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அவங்க ஜெயலலிதாவுடைய படத்தை வச்சுக்கலாம். அதனாலதான் தொடக்கத்திலே சொன்னாங்க, அதிமுக என்னைக்கு தேர்தலை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சொன்ன விஷயம், பாமக வெற்றி பெறணும், பாஜக கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக அதிமுக விட்டு கொடுத்துருக்கு. இது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, இந்த கூட்டணி அமைஞ்சா எவ்வளவு பலம் இருக்கும் பலவீனம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கறது. ஆகவே அதிமுகவோட வாக்குகள் திமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வேற வழியே இல்லாம அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு போகும், நாம் தமிழருக்கும் போவோம், நாம் தமிழருக்கு கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட பார்த்தாங்க. நடந்தது என்ன? போராட்டத்தெல்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க. ஆமா. அப்ப நீங்க சொன்னது போல பிரச்சாரத்தின் போது இதை கருத்துல வச்சுதான் பாமக சார்பாக ஜெயலலிதா படம் வைக்கப்பட்டது, வாக்கு சேகரிக்கப்பட்டது, வாக்கு கேட்கப்பட்டது. ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து ஒரு மாதிரி பேசிக் கொண்டிருந்தாலும் கூட, அதிமுகவுக்கு எதிராக, அதிமுகவுடைய தலைவர்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தாலும், ஆனா களத்துல வாக்கு சேகரிக்கும் போது அதிமுகவை வைத்து வாக்கு சேகரித்தார்கள், அதிமுகவுடைய தலைவர்களுடைய படங்களை வைத்து வாக்கு சேகரித்தார்கள். ஆனால் மக்கள் யாரோடு கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதை ரொம்ப தெளிவா தெரிஞ்சு இன்னைக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் பாமக வேட்பாளரால வெற்றி பெற முடியவில்லை. அதிமுகவோட ஓட்டுகள் கன்சிடரபிளா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, நடக்கல. அது அப்படியே டிஎம்கேக்கு போயிருக்குது. அதான் யாருமே எதிர்பார்க்காத வகையில திமுகவுக்கு போயிருக்கு. அப்படின்னா களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எதை விரும்பவில்லை, உத்தராகண்ட் மக்கள் எதை விரும்பவில்லையோ, இமாச்சல் பிரதேஷ் மக்கள் எதை விரும்பவில்லையோ, மத்திய பிரதேச மக்கள் எதை விரும்பவில்லையோ, பஞ்சாப் மக்கள் எதை விரும்பவில்லையோ, அதைத்தான் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களும் விரும்பவில்லை. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிருந்து தான் போகணும். தமிழ்நாட்டு மக்கள் எதை விரும்பவில்லையோ அதைத்தான் இந்த 4 மாநிலத்தை சேர்ந்த மக்களும் இப்போது விரும்பவில்லை. வெஸ்ட் பெங்காலை விட்டுட்டேன், வெஸ்ட் பெங்கால் மக்களும் விரும்பவில்லை அப்படின்றதான் இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கு. அப்போ இவங்க இமாச்சல் பிரதேசத்துல ஆட்சியை கவிழ்ப்பதற்காக அவர் செய்த சதி அது அப்படியே இன்னைக்கு எதிரொலிச்சிருக்கு. வெறும் இமாச்சல் பிரதேஷ் மட்டும் கிடையாது, கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில எத்தனை மாநிலங்களில் இவர்கள் ஆட்சியை கவிழ்த்தார்கள். இன்னைக்கு மகாராஷ்டிராவில் உட்கார்ந்துருக்கிறதே அப்படிதானே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதே விஷயத்த மத்திய பிரதேசத்துல செஞ்சாங்கல்ல, கடத்துல கோவால செஞ்சாங்க, அருணாச்சல் பிரதேசத்துல செஞ்சாங்க, லைனா கர்நாடகாவில் செஞ்சாங்க, லைனா சொல்லிட்டே போலாம்ல. அப்போ அந்த ட்ரெண்ட் இனிமேல் எடுபடாது. அப்போ இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு அமர்ந்திருக்கக்கூடிய பாஜக பழைய மாதிரி பலத்தோடு நாங்கள் நினைச்சதை செய்வோம் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தால் இன்னைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த முடிவுகள் அதை தான் வந்து உணர்த்துது. மக்களுடைய ஆதரவு இல்லாமல் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி கணக்கு போட்டு எம்எல்ஏக்களை எம்பிக்களை விலக்கி வாங்கி உங்களுடைய ஆட்சியை நீடிக்க செய்ய முடியாது. அதற்கான பதிலடி உடனடியாக மக்கள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அது உணர்த்தக்கூடிய செய்தி தான் இந்த இடைத்தேர்தலுடைய முடிவுகள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் டெல்லி, இங்கெல்லாம் வந்து தேர்தல் வரப்போகுது இல்லை, எங்கெல்லாம் இது தாக்கத்தை ஏற்படுத்தும்? மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல, இந்த ஆண்டினுடைய இறுதியில நடைபெற இருக்கு. இது வந்து அகெயின் ஒரு பிஜேபிக்கு ஒரு லிட்மஸ் டெஸ்ட்.
இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் பழைய மாதிரி பலத்தோடு தான் இருக்கோம், கூட்டணி அரசு அமைந்தாலும் நாங்கள் பலத்தோடு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது எல்லாம் இந்த 3 சட்டமன்ற தேர்தலில் அந்த கூட்டு வெளிப்பட போகுது. அவர்கள் சுத்தமா பலம் இல்லை. அதனுடைய ஒரு தொடக்க புள்ளி தான் இன்னைக்கு நடந்த இடைத்தேர்தல், அதனுடைய முடிவுகள். அதனால நாடாளுமன்ற தேர்தலே இந்தியா கூட்டணி தான் லீட்ல இருந்தது. ஆமா. ஸோ இன்னைக்கு மகாராஷ்டிரால செம்மடி வாங்க போறாங்க, அது நல்லா தெரிஞ்சிச்சு. ஹரியானா ஆல்ரெடி வந்து முடிவு செஞ்சிருச்சு, பிஜேபி நம்மளுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை கைது செய்து வைத்தது, ஒரு அரசை இயங்க விடாமல் தடுத்தது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 மாநிலங்களிலும் இன்னைக்கு மக்கள் பாடம் புகட்டுவதற்கு காத்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபிக்கு. வரலாறு எப்படி 2014 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஓன்லயா ஜெயிச்சுட்டே வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வெற்றி வெற்றி வெற்றின்னு இந்தியா முழுவதும் காவியாக மாறுகிறது அப்படின்னு சொன்னாங்க. தோல்வி தோல்வி தோல்வின்னு வருது. ரொம்ப முக்கியமா அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவார், அதாவது தமிழ்நாட்டில இருந்து யாரை மிரட்டுறதா இருந்தாலும் சரி, இப்போ எதிர்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பத்திரிகையாளர்கள் கூட அப்படிதான் மிரட்டுவார். 18 மாநிலத்துல நாங்க ஆட்சியில இருக்கோம். எத்தனை மாநிலத்துல? 18 மாநிலத்துல நாங்க ஆட்சியா இருக்கோம். எல்லா மாநிலத்திலையும் புகார் கொடுப்போம், அங்கிருந்து போலீஸை இங்கே இறக்குவோம், வர வைப்போம், தூக்குவோம். இப்போ அதெல்லாம் ரிவர்ஸாக மாறப்போது மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்த விஷயத்திற்கு தார்மீகமாக பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு கட்சியை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய நபர் அந்த கட்சி சந்திக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் இருக்குல்ல, அந்த முடிவுகளின் அடிப்படையில் தார்மீகமாக பொறுப்பேற்று பதவி விலகுவது, இல்லாட்டினா மீண்டும் தேர்தல் அறிவிப்பது, இந்த மாதிரியெல்லாம் உலக நாடுகள் நடக்கும். சமீபத்தில் கூட ஒன்று சொல்கிறேன், எடுத்துக்கலாம். பிரான்ஸில் வந்து அதிபர் மக்ரோன் இருக்கார்ல, எமானுவேல் மக்ரோன், அவருடைய கட்சி, அவர் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு தனி எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல மக்ரோனுடைய கட்சி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலை. நான் சொல்றது பிரான்ஸ் தேர்தல் கிடையாது, யூரோப்பியன் யூனியனோட தேர்தலில். அந்த தேர்தலில் இந்த கட்சிக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. உடனே மக்ரோன் என்ன பண்ணாரு, ஆஹா, தார்மீக ரீதியாக நான் பொறுப்பேற்று விட்டு என்ன பண்றேன், நான் நாடாளுமன்றத்தை கலைத்து விடுகிறேன், மீண்டும் தேர்தலை நடத்துகிறேன் அறிவிச்சாரு. தேர்தலில் நடத்தினாரு, கட்சி தோல்வியை தள்ளிவிடுச்சு அவருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு யார் ஆட்சி அமைக்க போறாங்கன்றது தெரியாத ஒரு நிலையில்லா தன்மை உருவாகி இருக்கு. பட் அவருடைய கட்சி தோல்வி தெளிவிச்சு. என்னன்னா தார்மீக ரீதியாக அந்த சமயத்துல பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தது. பார்லிமெண்ட்ல அவருடைய கட்சி பெரும்பான்மையோடு இருந்தது. இவர் அதிபராகவும் இருந்தாரு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சி செய்திருக்க முடியும் அடுத்த சில ஆண்டுகளுக்கு. இருந்த போதும் அவர் ஏன் வந்து நாடாளுமன்றத்தை கலைத்தாரு, ஏன் தேர்தலை அறிவித்தாரு? ஏன்னா நடைபெற்ற தேர்தலில் என்னுடைய கட்சிக்கு மக்கள் ஆதரவளிக்கவில்லை அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் மக்களிடம் எனக்கு ஆதரவு இருக்குதா அப்படின்றத மீண்டும் நிரூபிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதனால் நான் பெரும்பான்மையோடு இருந்தாலும் கூட அடுத்த சில ஆண்டுகள் ஆட்சி செய்வதற்கான மேண்டேட் ஏற்கனவே மக்களால் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த சூழலை கருதி நான் நாடாளுமன்றத்தை கலைக்கிறேன், மீண்டும் தேர்தல் நடத்தினாரு, தோல்வி விட்டுறாரு, அதை ஏத்துக்கிட்டாரு இன்னைக்கு. அப்போ நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இடைத்தேர்தல் தொடக்கம், அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தேர்தல், 3 மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு நடைபெற இருக்கக்கூடிய 2 மாநில சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல்களில் பாஜக தோல்வியை தழுவும் பட்சத்தில் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பாஜக என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. தோல்வி குறித்து பேசும்போது உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் யோகி ஆதித்யநாத் பேசியிருக்கிறார். நம்மளுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் வந்து தோல்விக்கு காரணம் அப்படின்னு பலரும் பலவிதமாக சொல்லியிருக்கிறாங்க. அங்கே என்ன நடந்தது, சாதி அணிசேர்க்கை, அதிருப்திகள், இதெல்லாம் கூட பேசியிருக்கிறோம். இது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்றாங்க. அப்படிதான் எடுத்துக்கிறதா? அதை யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து ஏற்கனவே மோகன் பகவத் சொன்ன கருத்து. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த உடனேயே அவர் பேசியது. அவர் பேசும்போது என்ன சொன்னார், இதே மாதிரி தான், அகங்காரம் கூடாது, ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் கூடாது அப்படின்றத அவர் சொன்னார். அப்போ அது மிகப்பெரிய பேசு பொருளாக ஆச்சு. அப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த மோதல் வெளிப்படையாக வெளியில வந்துச்சு. சிலர் அது மோதலே கிடையாது, ஏமாத்து வேலைன்னு தான் சொன்னாங்க. சிலர் ஆமா மோதல் ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருந்தது, இன்னைக்கு வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் யாரோடு நெருக்கமாக அறியப்பட்டவர்னா ஆர்எஸ்எஸோடு நெருக்கமாக அறியப்பட்டவர். இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு மாற்று வேணும், நரேந்திர மோடிக்கு பதிலாக ஒரு மாற்று வேணும்னு அவங்க ரெடியா தயாராக டெய்லர் மேடா இருக்கக்கூடியவர் யாருன்னா யோகி ஆதித்யநாத். ஸோ அப்படிப்பட்ட யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிகப்பெரிய தோல்வியை பாஜக இன்னைக்கு சந்திச்சிருக்கு. அப்போ அந்த சந்திப்புக்கு பிறகு கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் ஜேபி நட்டா முன்னிலையில நடக்குது. அதில் அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு, நாம் நம்மை பற்றி மிக பெரிதாக கணித்து கொண்டு நாங்கள் களத்தில் போயிட்டோம், ஆனால் களத்தில் செம்ம அடி வாங்கியிருக்கோம் அப்படின்றத அவர் சொல்லாமல் சொல்றார். யாரை சொல்லாமல் சொல்றார்?
நரேந்திர மோடியே சொல்லாமல் சொல்றார், அவரை குறிப்பிட்டு தான் பேசுறாரு. எதுக்கு கேட்குறேன்னா, நரேந்திர மோடி பொறுப்பெடுத்து நடத்திய தேர்தலை சந்திச்ச பல மாநிலங்கள் வெற்றி பெற்றுக்கிறாங்க, அதனாலதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஊப்பில தானே தோல்வி. ஊப்பில தோல்வியா? ஊப்பில மட்டுமா தோல்வி? மகாராஷ்டிராவுல அங்கன்னு இருக்குது. சோ ஊப்பில தோல்வின்றது தங்களை அசைக்கவே முடியாது அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல மிகப்பெரிய அடி, சாதாரண தோல்வி கிடையாது, படு தோல்வி அது. ஸோ அப்படிப்பட்ட தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய வெறும் 33 இடங்கள்ல தான் அவங்க தனியா வின் பண்றாங்க. கூட்டணி ஒரு 3 இடம், 36 இடம் தான் ஒட்டுமொத்தமாக. போன எலெக்ஷன்ல 61 இடம், அதற்கு முன்னாடி 72 இடம், முதல்ல 71, அடுத்து 62, இப்ப வெறும் 33, கூட்டணியோட சேர்த்தா 36. எந்த அளவுக்கு கீழே இறங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான படுதோல்வி அவர்கள். அதான் எல்லாருமே சொல்லுவாங்களே, இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசத்துல 80 தொகுதிகள் இருக்கு, அதுல யார் அதிகமாக கைப்பற்றக்கூடிய அவர்கள் எளிதாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில இது எங்களுடைய மாநிலம், அதாவது இந்துத்துவாவோட ஹாட்பெட், இந்த ஏரியாவில் எங்களை யாரும் அசைக்க முடியாதுன்னு யோசிச்சிருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு மக்கள் சரியான பாடம் புகுற்றி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த தோல்வியை குறித்து தான் மோகன் பகவத் பேசினார். அப்போ அது என்ன வெளிப்பட்டுச்சு? இனி பாஜகவினுடைய தலைமை பொறுப்புல நரேந்திர மோடி நீடிப்பதை RSS விரும்பவில்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை கடத்துச்சு. அந்த செய்தி அடுத்தடுத்த பல நிகழ்வுகள்ல இன்னைக்கு அமைங்க போயிருந்தது. இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் மீண்டும் அதை பேசி அந்த செய்திக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே நிதின் கட்கரியை கொண்டு வர முயற்சி பண்றாங்க, பல முயற்சிகள், அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு மீண்டும் அது பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, நான் தயாராக இருக்கேன். எதற்கு பிறகு அதை பேசியிருக்கிறார் அப்படின்னா, இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர் பேசியிருக்கிறாரு. அப்ப இடைத்தேர்தல் முடிவுகள் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? மக்கள் கிரவுண்ட் லெவல்ல பாஜக மீது வெறுப்பாக இருக்கிறார்கள். மோடி மீது. ஏன்னா பாஜக மீது இன்னைக்கு வெறுப்பா இருக்கிறாங்கன்னா யார் மேல வெறுப்பா இருக்கிறாங்க? ஏன்னா இவங்க அடிக்கடி சொல்றது அதுதானே, பாஜக என்றால் மோடி தான், மோடினா பாஜக. ரொம்ப சிம்பிள். இது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை கிடையாது. மோடிக்கா கேரண்டி. மோடி உங்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்குறுதி, பாஜக அளிக்கக்கூடிய வாக்குறுதி கிடையாது. அப்போ எல்லாத்துக்கும் அவர் தானே பொறுப்பேற்கணும். அப்போ அந்த பொறுப்பேற்கக்கூடிய நிலையில இருந்து அவர் எப்படி தவறுவாரு? அப்போ இதை தான் உணர்த்துது. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி உற்றதற்கு பிறகு, எதற்கு பிறகு தோல்வி விடுறாங்க? அதாவது நாங்கள் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு நாடாளுமன்றத்துல சொன்னாரு. எதிர்கட்சி வரிசையில கூட காங்கிரஸ் அமர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது நாடாளுமன்றத்துல மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டிய ஒரு சபைக்குள்ள ஒரு பாஜகவினுடைய தலைவர் மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணார் அவர். சோ இவ்வளோ பேசி நாடு முழுவதும் பல இடங்களுக்கு ராலி போனாரு. தமிழ்நாட்டிற்கு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாலே ஒரு 6 முறை வந்துட்டு போயிட்டாரு. பிரச்சாரத்தை 6 மாசத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க. அப்ப அவர் சொன்னதற்கு பிறகுதான் தேர்தல் தேதியே அறிவிக்கப்பட்டதோ அப்படின்ற எல்லாரும் கேள்வி எழுப்பக்கூடிய வகையில பிரச்சாரத்தை கடன்னு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தேர்தல் தேர்வை அறிவிச்சு திருப்பி அதற்கு பிறகு பிரச்சாரம் அபிஷியலா இதெல்லாம் நடந்துச்சுல. அப்ப தோல்விக்கு யார் பொறுப்பேற்கணும்? இமானுவேல் மக்ரோனுக்கு இருக்கக்கூடிய அந்த தார்மீகம். நீங்க தானே சொல்றீங்க உலக தலைவர்கள்ல எல்லாருக்குமே நான் தான் லீடா இருக்கேன், நீங்க தானே விஸ்வகுருன்றீங்க. பாருங்க, உங்களை மாதிரி ஒரு அதிபர் தான் நீங்க பிரதமர், உங்களை மாதிரி ஒரு அதிபர் அவரு. அந்த நாட்டு மக்களினுடைய அவர்கள் கொடுத்த அந்த மேண்டேட்டை அவர் தலைவணங்கி ஏத்துக்கிறாரு. மக்கள் என் மீது வெறுப்பாக இருக்கிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறாரு. அப்போ இவ்வளவு பேச்சு பேசினதுக்கு பிறகு நீங்க பெரும்பான்மை கூட வாங்க முடியவில்லை அப்படின்ற நிலை வந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல மோடி, நான் அவ்வளவு பேச்சு பேசினேனே, கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைன்னு கூட சொல்லலையே, என்னுடைய தேர்தல் அறிக்கைன்னு சொன்னனே, என்னுடைய குடும்பம்னு சொன்னனே, கட்சிக்காரங்க எல்லாரும் என்னோட குடும்பம்னு வைங்க அப்படின்னார்ல, மோடிக்கா பரிவாரன்னு எல்லாம் மாத்தினாங்கல்ல. அப்போ இந்த தோல்வியை நான் சந்தித்திருக்கிறேன் அப்படின்றத அங்கீகரிப்பதற்கு கூட நீங்கள் தயாராக இல்லைன்னா அவ்வளவு என்ன உங்களுக்கு அதிகாரத்தின் மீது ஒரு பற்று பாசம்? அதிகாரத்தின் மீதான பற்று பாசம் குறித்து பேசும்போது நீதிபதிகள் ரிட்டையர்ட் ஆகிறாங்க, பிஜேபியில் சேர்றாங்க. சிலர்லாம் என்ன ஓப்பனாக சொல்றாங்க, நான்லாம் சின்ன வயசுல இருந்து RSSல வளர்ந்தவன், RSSஐ பார்த்து வளர்ந்தவன், நான் உண்மையான RSSகாரன், இப்படியான பல வார்த்தைகள்ல அதை வெளிப்படுத்துறாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் பிஜேபியில் ஒரு நீதிபதி இணைகிறார். இந்த போக்குகள் ரொம்ப ஆபத்தா. நிச்சயமாக இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடியது. இப்போ லேட்டஸ்டா இணைஞ்சிருவர் ரோஹித் ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியேற்றியவர். அவர் இப்போ பாஜகவில் இணைகிறாரு. எப்படி இணைகிறாரு அப்படின்னா அதற்கு அவரே ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு கூட்டத்தில் பாஜக கூப்பிட்டாங்களாம் அவர் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு. எதை பத்தி பேசுறதுன்னா 3 கிரிமினல் சட்டங்களை இப்போ மாற்றி கொண்டு வந்தாங்கல்ல, வேற ஒரு பேரை வச்சு அதுல பல விஷயங்களை சேர்த்து அந்த சட்டங்களை பத்தி பேச கூப்பிட்டாங்களாம். அந்த கூட்டத்தில் போய் அவர் பேசினாராம். பேசின உடனே எல்லாரும் பாராட்டினாங்களாம், பாஜகவை சேர்ந்தவங்க எல்லாம். உடனே கேட்டாங்களாம், பாஜக இணைஞ்சுக்கிறீங்களான்னு. உடனே அவரும் ஒத்துக்கிட்டாராம், இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இப்படி இணையக்கூடிய
இந்த நீதிபதிகள் எல்லாருமே, முன்னாள் நீதிபதிகள் எல்லோருமே, அவர்கள் நீதிபதிகளாக இருந்த காலத்துல அவர்கள் எப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்கினார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் இவர்கள் நீதிபதிகளாக இருந்த சமயத்தில் இவர்கள் வழங்கிய தீர்ப்பு, அந்த கருத்து, அதை வைத்து பார்க்கும்பொழுது இவங்கெல்லாம் அப்பவே பாஜக காரர்களாக தான் இருந்தாங்களோ அப்படின்னு சந்தேகம் சாதாரணமா வருது. இப்ப இவரை எடுத்துக்கலாம். இந்த ரோஹித் ஆரியனை இவர் வழங்கியிருக்கிறார் ஒரு தீர்ப்பு. என்ன அப்படின்னா, ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக ஒரு சீண்டல்ல ஈடுபடுறான். கேஸ் அவர் மேல புகார் தெரிவிக்கப்பட்டு அரெஸ்ட் பண்ணி சிறையில் இருக்கிறாரு. ஒரு பெயிலுக்காக வர்றாரு மத்திய பிரதேசத்துல. பெயிலுக்கு வரும்பொழுது என்ன பண்றாருன்னா, இவர் தான் ரோஹித் ஆரியன், இப்ப பிஜேபியில் இணைஞ்சிருக்கிறாருல இந்த நீதிபதி, என்ன பண்றாரு அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இவர் என்ன பண்ணணுமா, போய் கையில ராக்கி கட்டணுமா, அண்ணன் அப்படின்னு போய் ராக்கி கட்டணும். எதுக்காக இது சொல்றாரு அப்படின்னா, உனக்கு பெயில் கொடுக்குறேன், பெயிலுக்கான கண்டிஷன் இது, பிணையும் கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் போடுறாரு, போய் ராக்கி கட்டுங்க. பொதுவா வந்து ராக்கி கட்டினா அந்த பெண்களுக்கு பணம் கொடுக்கணும். அது என்னன்னா ஒரு பரிசு மாதிரி கொடுக்கணும். ஒரு அண்ணன் வந்து தங்கைக்கு பரிசு கொடுக்கணும். இது ஒரு பாரம்பரியமா பழக்கமா வச்சிருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதன்படி நீங்க ஒரு 11,000 ரூபா உங்களுக்கு கொடுக்கணும். அமௌண்ட் வரைக்கும் சொல்றாரு. 11,000 ரூபா அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது, அந்த பெண்ணுக்கு ஒரு மகன் இருக்காப்புல, அவருக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு ஒரு 5,000 ரூபா கொடுக்கணும். காசு கொடுத்து முடிச்சு கொடுப்பா. அதுவும் யாரா நீங்க போய் தனியா போய் அந்த பெண்ணை பார்த்து ராக்கி கட்டக்கூடாது. உங்களுடைய மனைவி இருக்காங்க, அவங்களையும் கூட்டு போகணும் அவங்க வீட்டுக்கு. என்ன மாதிரியான ஒரு உத்தரவு இது? இது அப்படியே உச்சநீதிமன்றத்துக்கு போயது. உச்சநீதிமன்றம் இப்படியாக உத்தரவு பிறப்பித்ததற்கு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க. இப்படியெல்லாம் உத்தரவு பிறப்பிக்கலாமா, இது என்ன உத்தரவு அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட நபர் தான், அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கியவர் தான் இன்னைக்கு பாஜக இணைஞ்சிருக்கிறார். திடீர்னு போனாராம், கூப்பிட்டாங்களாம், உடனே சேர்ந்துட்டாரு. அப்போ இது திடீர்னு போய் கூப்பிட்டு அப்படி நடந்த மாதிரி தெரியலல்ல, இல்லைல்ல. அப்போ அவர் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டாமா இல்லையா? அதுக்கு சமீபத்தில் நடந்த இன்னொரு உதாரணம், மேற்குவங்க மாநிலத்தில் அபிஜித் கங்கோபாத்யாயன்னு ஒரு நீதிபதி. அவர் வந்து நீதிபதியாக இருந்த சமயம் முழுவதும் அவர் வழங்கிய தீர்ப்பு, அது தொடர்பாக பல சர்ச்சைகளுக்கு உள்ளான ஒரு நபர். என்னன்னா, ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா பொதுவா நீதிபதிகள் யாருமே மீடியா கிட்ட பேச மாட்டாங்க. நீ ஏதாவது மீடியாட்ட பேசி பார்த்துருக்கீங்களா? சிஜேஐ கூட இப்போதான் ரேரா பேசுவார், ஏதாவது ஒரு விஷயம்னாலும் பேசுவார். நீதிபதிகள் மீடியா முன்னாடி பேசுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். ஒரு 4 நீதிபதி உச்சநீதிமன்றங்கள் பேசுனாங்க ஞாபகங்களா? அது மாதிரி இவர் என்ன பண்றாரு, தான் விசாரிக்கக்கூடிய வழக்கு தொடர்பாக ஒரு ஊடகத்திட்ட பேசுறாரு. முன்கூட்டியே தீர்ப்பு சொல்ற மாதிரி அந்த விஷயத்த பேசுறாரு. அது வந்து கேஸ் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேஸ் தொடர்பா ஒரு மீடியாட்ட பேசுறாரு, ஒரு நேர்காணல்ல பேசுறாரு. அதுல வந்து யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ அவர் குற்றம் செய்திருக்கக்கூடிய நபர்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா தீர்ப்பு இன்னும் வழங்கல, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. உடனடியாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. அந்த வழக்கை இன்னொரு நீதிபதிக்கு மாற்றுறதுக்கு உத்தரவு போட்டாங்க. மாற்ற உத்தரவு போட்ட வழக்கை மீண்டும் தானே விசாரிப்பதற்கு யோசிச்சு பாருங்க. உச்சநீதிமன்றம் ஒரு வழக்குல உத்தரவு போடுது, என்ன பண்ண முடியும்? கீழ் நீதிமன்றத்தை பொறுத்து அது கட்டுப்படணும், கட்டுதான் பட்டாவன ஒரு வழியே இல்லை. ஆனால் அதை மாற்றுவதற்கு ஒரு ட்ரைலாம் பண்ணாரு. உடனடியாக உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவுக்கு எதிராக ஒரு உத்தரவு போடுறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையா உத்தரவு போட்டாரு, போட்டு மறுபடியும் கண்டிக்கப்பட்டார். ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 3-4 மாசம் இருக்கும்போது என்ன பண்றாரு, அவரே வந்து வாலண்டரியா வந்து ரிட்டையர்ட் ஆகி வர்றாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டா பிஜேபியில சேர்றாரு. சேர்ந்து என்ன பண்றாரு, போட்டிடுறாரு தேர்தலில். அதே மாநிலத்தில், மேற்குவங்க மாநிலத்தில் இன்னொரு நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ரிட்டையர் ஆகிற டைமில் லாஸ்ட்டாக அவருக்கு இந்த பிரிவு உபச்சார விழா நடக்கும்ல, அந்த நிகழ்வில் பேசுகிறாரு. அதில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து தொடக்க காலத்திலிருந்தே ஆர்எஸ்எஸ்னுடைய உறுப்பினர், தொடக்க காலத்திலிருந்தே நான் ஆர்எஸ்எஸ் சின்ன பையனாக இருக்கும்போது இப்போ வரைக்கும் நான் உறுப்பினராகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர். இவரும் ஒரு தீர்ப்புலாம் வழங்கியிருக்கிறாரு. ஒரு பெண்கள் தொடர்பான ஒரு வழக்கு அதில் வருது. அதில் ஒரு அறிவுரை வழங்குறாரு இளம் பெண்களுக்கு. இளம் பெண்களுக்கு என்ன அறிவுரைனா, நீங்கள் உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். பெண்களுக்கு அவர் கொடுக்குற அறிவுரை, உங்கள் உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அப்போதுதான் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல விக்டிமாகாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதுன்னா உடனடியாக இந்த சமூகத்தில் பலரும் வந்து சொல்லக்கூடிய கருத்து, அந்த டைம்ல அந்த பொண்ணு அங்கே போச்சு, அந்த பையனோட அந்த பொண்ணுக்கு என்ன பேச்சு, இத்தனை மணிக்கு ஏன் ரோட்டுக்கு போச்சு, ஏன் வெளியில போச்சு, இந்த மாதிரி. இப்போ இந்த கருத்து எப்படியாக இருக்குதுன்னா அப்படியாகத்தான் இருக்குது. இப்போ நாளைக்கு உனக்கு எதிராக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ தான் பாதுகாத்துக்கணும், நீ அங்கே போன, உன்னை யார் அங்கே போக சொன்னது? இதே மாதிரியாக கருத்தை தான் சித்தரஞ்சன் தாஸ் தெரிவிச்சிருக்காரு தன்னுடைய ஏற்கனவே வழங்கின தீர்ப்புல. இதற்கும் உச்சநீதிமன்றம் தலையில கொட்டியிருக்கு. எப்படி வந்து ஒரு நீதிபதி இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கலாம்? அப்போ கடைசியில் அவர் என்ன சொல்றாரு, நான் ஆர்எஸ்எஸ், பெருமையாக சொல்றாரு.
RSS-ஆக இருப்பதனால தான் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை உங்களால் வழங்க முடியுது, பெண்களுக்கு எதிராக அப்படிப்பட்ட கருத்துக்களை உங்களால் வழங்க முடியுதா அப்படின்னு தோணுது இல்ல. அப்போ எல்லாருமே இப்படிதான் இருக்கிறாங்க. இன்னொருத்தர் எடுத்துக்கலாம், கேரளாவை சேர்ந்த ஒரு முன்னாள் நீதிபதி. அவர் வந்து நீதிபதியாக இருக்கும் பொழுதே ஒரு பிராமண சங்கம் நடத்தின கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. சிதம்பரேஷ் அவர் பேர். அவர் வந்து அந்த பிராமண சங்க கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, பிராமணர்களுடைய அந்த தன்மை இருக்குல்ல, அந்த தன்மையை பெற்ற எல்லா நபர்களும் வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்றாரு. வெளிப்படையா சொல்றாரு, பிராமணர்களை போல் நடந்து கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் உயரலாம், அதான் அதோட அர்த்தம். அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, பிராமணர்கள் எல்லோருமே வந்து இந்த சமூக அடிப்படையில், கல்வியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை மாற்றி, சமூக அடிப்படையில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் எல்லாம் மாற்றி வெறும் பொருளாதார அடிப்படையில் ரிசர்வேஷனை கொண்டு வருவதற்காக எல்லோரும் போராடணும்ன்றாரு. நடைமுறையில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் மெத்தட்ன்றது தப்புன்றாரு. அவரும் வந்து பதவி காலத்திற்கு பிறகு பாஜக இணைகிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு கோடு போட்டு பார்த்தா பாஜகவுடைய RSS உடைய அந்த அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் தொடர்பாகவும், இங்க இருக்கக்கூடிய பெண்கள் தொடர்பாகவும், இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி தொடர்பாகவும் உடைய கண்ணோட்டம் ரொம்ப எளிதாக நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியும். இவங்கெல்லாம் எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வரிசையில இப்போ இவர் வந்திருக்கிறாரு, ரோஹித் ஆரியனும் வந்து சேர்ந்திருக்கிறாரு. நிறைய முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.